அர்ஜுனனின் தீர்த்த யாத்திரை. தர்மபுத்திரர் மன்னனாக முடிசூடிய பின்னர்தான் அரண்மனையின் சுகபோகங்கள் அனைத்தையும் பாண்டவர்கள் அனுபவித்தனர். ஒரு நாள் கள்வர் ஆவினங்களை கவர்ந்தபோது தர்மரும் திரௌபதியும் இருந்த தனியறையை தாண்டிச் சென்று ஆயுதங்களை எடுத்து சென்ற அர்ஜுனன் ஆவினங்களை மீட்டு வந்தான். ஓராண்டு முழுவதும் தனியறையில் திரௌபதியுடன் ஒரு பாண்டவர் இருக்கும்போது மற்ற நால்வரும் அவர்களை பார்க்கக்கூடாது. பார்க்க நேரிட்டால் பார்த்தவர் அரண்மனையை விட்டு நீங்கி தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும் என்று பாண்டவர்களுக்குள் கட்டுப்பாடு இருந்தது. அர்ஜுனன் பார்த்தது வேண்டுமென்றே செய்த செயல் அல்ல, அதனால் தவறும் அல்ல. அதனால் தர்மர் அர்ஜுனனை தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். அர்ஜுனன் சிறந்த பண்பாடும் சுய கட்டுப்பாடும் உடையவன். அவரே செய்யாத போதும் அவன் கட்டுப்பாட்டை மீற விரும்பவில்லை. அதனால் தீர்த்த யாத்திரை சென்றான். நாகக்கன்னி உலூபியால் கவரப்பட்டு அவளை மணந்து கொண்டான். அங்கிருந்து துவாரகைக்கு சென்று மாமன் மகன் ஸ்ரீகிருஷ்ணரின் தங்கை சுபதிரையை மணந்து கொண்டான்.